சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் நடைபாதைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மோகன்ராஜ். மோகன்ராஜ், இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதியில எத்தனை கடைகள் நடைபாதைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்தது? அவை அத்தனையுமே அகற்றப்பட்டு வருதா? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் இது தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனையாகத்தான் இந்த ஆக்கிரமிப்பு கடைகள் இருக்கு. அதாவது ஒரு பேருந்து நிலையம் அப்படிங்கிறது பேருந்திற்காக வரக்கூடிய பயணிகள் சற்று பேருந்து வரும் வரைக்கும் காத்திருக்கக்கூடியதற்காக நடைபாதைகள், அதில் இருக்கைகள் என அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒட்டுமொத்தமாக கடைகள் தான் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் தொடர் குற்றச்சாட்டா இருக்கு. இது குறித்து பல முறை புகார் அளித்தும் மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகள் அவ்வப்போது நடவடிக்கை எடுக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதியும் இதே போன்று ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இங்கிருந்த கடைகள் அனைத்துமே அகற்றப்பட்டன. ஆனா ஓராண்டுக்குள்ளாக பார்த்தோம் அப்படின்னாக்கா மீண்டும் பழைய நிலைமை திரும்பி இருக்கு அப்படிங்கிறது இங்க நம்ம பார்க்கும் போதே தெரியுது. நீதிமன்றம் இது போன்ற ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டும் கூட இது தொடர்ச்சியாக இந்த ஆக்கிரமிப்பு கடைகள் நிறுவுவது ஒரு வாடிக்கையாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கடைகள்னால பயணிகளுக்கு பெரும் இடையூறு. குறிப்பாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இந்த பகுதியில நடப்பதற்கு கூட இடமில்லாத அளவுக்கு தான் இங்க கடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. சேலம் மத்திய பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 2 உணவகங்கள் உட்பட மொத்தம் 56 கடைகள் மட்டுமே அமைப்பதற்கான அனுமதி இருக்கு. அப்படிங்கிற சூழ்நிலையில இங்க கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட நடைபாதை கடைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு புகாரா இருக்கு. இந்த புகாரை அடுத்துதான் தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையோட பாதுகாப்புடன் இந்த பகுதியில ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த கடைகளை அகற்று பணியில காலை முதல் ஈடுபட்டு இருக்காங்க. இவ்வாறு ஈடுபடும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பழ வியாபாரிகள், கடை உரிமையாளர்கள் என பலரும் வரக்கூடிய ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்காக வரக்கூடிய அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது இது குறித்து தங்களுக்கு முன்கூட்டியே எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்கல அப்படின்னு. ஆனா ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா முறையாக அனுமதி இல்லாம ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருக்க கடைகளை அகற்றுவதற்கு எந்தவித முன்னறிவிப்பும் தேவையில்லை அப்படிங்கிறதா மாநகராட்சி அதிகாரிகள் தரப்புல சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு. தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த நடவடிக்கைகளாவது ஒரு முழுமையான தீர்வு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் இந்த பொதுநலம விரும்பிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இது போன்ற கடைகள் வைப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைகளில் விற்கப்படும் தண்ணீர் பாட்டில்கள் உட்பட அனைத்து விதமான தின்பண்டங்களுக்கும் கூடுதல் விலை நிர்ணயம் செய்து விற்பனை செய்யப்படுவதாகவும் மற்றொரு புகார் இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு கடைகளை நிரந்தரமாக அகற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இங்கே விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கு சரியான விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதையும் தொடர்ந்து உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பொதுமக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. தற்பொழுது எடுக்கப்பட்டு வரும் இந்த நடவடிக்கை நிரந்தரமான நடவடிக்கையா இருக்குமா அப்படிங்கிறது பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். தற்பொழுது நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதாவது நடைபாதையில் இல்லாமல் இங்க நடைபாதையை ஒட்டியே ஒரு கடை முற்றிலுமாக அதாவது இந்த இடத்தையே முழுமையாக ஆக்கிரமித்து தகரம் அமைத்து ஒரு கடை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. அந்த கடையை பொக்லின் இயந்திரம் கொண்டு மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. இது போன்ற நடவடிக்கை தற்போது இருந்தாலுமே கூட இது நிரந்தரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நிரந்தரப்படுத்தப்படுமா அப்படிங்கிறத கேள்வியாக இருக்கு. நிரந்தரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தற்போதைய தேவையாகவும் இருக்கு. பிரியதர்ஷினி, காட்சிகளே பார்க்க முடியுது. முழு வீச்சில் நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகள் முழுவதுமா அகற்றப்பட்டு வரத களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.